ஸோ ஹலோ கைஸ்னா மரத்தோன்னு இந்த பையன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான்னா நான் இன்னைக்கு ஒரு விஷயமா ட்ரெயினுக்கு போகிறோம். அதுக்கு தான் சரி வாங்க ஸ்பீடாக ஓடிடுவோம். குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருக்கேன். ஏறும் வண்டியில். ஸோ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மத்தியானத்தில் இதை ஏற்றிட்டு இருக்கேன் வீடியோவை. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். இந்த பக்கத்தில் இருக்காங்க அவனுக்கு சளி பூத்துருக்கு. ஆமாம் கைஸ், அதான் என்ன கேம் லாக் ஆகுது. போச்சு இந்த மாதிரி தண்ணியாக இடத்துல போட பண்ணோம்னா குழந்தைய போயிரு கத்த குள்ளநீர் வண்டி மாதிரி ஓட்டிடுவோம். குள்ளநீர் இதோட பிரத்தரை ஓட்டும். அடிச்சுட்டு போச்சு யுவர் சேர்க்கல வந்து அதில் வேலை இறங்கினது. என்னடா அது ட்ரெயினுக்கு சிக்னல் தான் வச்சுருக்கேன். போச்சு ட்ரெயின் வந்துருச்சு. வந்துருச்சு கைஸ் ட்ரெயின். நீட்டாக டைம் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள்ல புல்காரியா எக்ஸ்பிரஸ் வந்துருச்சுங்க. மெதுவாக அதை உள்ள கேப் இருக்குது. ஒரு ஜம்ப்லேயே நம்ம எடுத்தோம். அதே உள்ளே வாத நான் வந்துட்டு பாரு வார இங்கே உட்காந்துப்போம். இன்னும்னா தான் அவளுக்கு வெளியே. ஆமாதா விஷயமா வேறு புல்காரியாவுக்கு வேறு போதும். இன்னும் ட்ரெயின் அந்த வண்டியை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நான் தான் நினைக்கிறேன். அப்பா ட்ரெயினை கலந்துருச்சுடா. அதே ஆமாம் ராயல் மேட்ச்சு அது போங்க ஸ்கிப் பண்ணிட்டேன். ராயல் கிங்டம் இது எதுதான் ட்ரெயினு எவ்வளோ அடி எதுக்கிட்டானுங்கவா எப்போ பாருங்க செம்ம வீடியோவாக இருக்குது. அது இந்த கேமரா வருது தொலைக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருக்குங்க. கைஸ் இது இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் டிவி இருக்க ட்ரெயினாக கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பைக்ஸ் ட்ரைவிங் டிவியோட ஃபாஸ்ட்டாக போகுது. நான் கூட கொஞ்சம் கேமுக்கு டெஸ்ட் பண்ணி வச்சு பார்த்தேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் போகும். ஆனால் இந்தியன் பைக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 தான் போகும். நீ கரெக்டாக சொல்றியா? அதே என்ன செய்றீங்க? ஐயோ என் ஃப்ரெண்டு வேறு காணும் வயசு. ஒருவேளை கீழே இருந்து ஒரு ஸ்டேஷனில் இறங்கி. ஐயோ ஃப்ரெண்டு வேறு காணும் வயசு. போச்சு என் ட்ரெயின் தான் கேன்சல் ஆக போகுது. கொஞ்சம் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக தான் போகுது. உள்ளே போயிடுறோம். ஆஹா ஜெசாட்க்கு வேறு வந்துட்டோமா? இங்கே வேறு ஒரு என்ன பீச் பக்கத்தில் ட்ரெயின் ட்ராக் போட்டு வச்சுருக்கீங்க. நம்ம வேறு புல்காரியாவில் புது இது வாங்கியிருக்கோம். அது நம்ம வீடே அப்படியே காப்பி வச்சு பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த ட்ரெயின் எப்போ தான் போய் புல்காரியா ஸ்டேஷனை போய் ரீச் பண்ண போகிறோம். என்னடா கேமரா இது? கை வலிக்குது. சரி சரி. என்ன ட்ரெயினே இவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ எங்கே தான் இருக்குது ஸ்டேஷனு? இல்லை என்ன ட்ரெயின் சோழ ஆகுது. ஓ ஓ புல்காரியாக்குள்ள வந்துட்டோங்க. இங்கே பாருங்க கிளாஸனு நல்லா இருக்குது. நம்மள்கிட்ட வர ஸ்பைடர்மேன் படம் இருக்குது. கைஸ் அந்த ரெட் கலரில் ஒன்று இருக்குது கைஸ். அதில் ஐடிஎன் மென்னு போட்டுருக்கு. உங்களுக்கு இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாகவும் தெரியும். வந்துருச்சா? ஓ புல்காரியா ஸ்டாப் வந்துருச்சா? யாரு? 911, what's your emergency? I would like a burger with no onions. Double. With fries as well. Bacon. அதே ப்ளே ஸ்டோர் போடுறோம் ஃபர்ஸ்ட். அதே ஏன்னா ஸ்மெல். ஐயோ இங்கே நம்ம ஃப்ரெண்டு வரணும். சரி நம்ம பைக் வச்சுருக்க. அந்த இருக்க. ஐயோ நம்ம ஃப்ரெண்டு காணுமே. என்ன சவுண்டு இது? முகேன்னு சவுண்டு வருது. இருக்கா பின்னாடி போகிறேன். எதுக்கா முன்னாடி போகிறேன்? நான் பின்னாடி தானே இருக்கீங்க. அப்போ அடிச்சோ சொல்லி திருப்பி சரி எங்கேயாச்சும் நம்ம ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுவோம். சரி 3 மணி ஆயிடுச்சு தான். இன்னும் அங்கேடா போனேன். அது பிரியாணி மந்தி எங்கடா போனேன்? ட்ரெயினே கண்டுபிடிச்ச சொல்லி இவ்வளோ டெசார்ட் ஒரு பாதியே வந்து இறங்கிருப்பானே. எனக்கு டைமை வேஸ்ட் பண்ணுறது. சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஐயோ ஃப்ரெண்டு வேறு கண்ணே. இதை வேறு போலீஸ்கிட்ட போயிட்டு வரணும். ஐயோ ரொம்ப தூரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் மேப்பில் இல்லையா? அதான் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஸ்பீடாக போகிறோம். அபாஸ் அம்மே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கதை முடிஞ்சிருக்குங்க. நல்ல வேலை பிரேக் அடிச்சிட்டேன். நல்ல வேலை முன்னாடி போனேன். ட்ரெயினில் வச்சுருமே. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறேன் நான். எங்கெல்லாம் வச்சுருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷனை? பசங்க போலீஸ் ஸ்டேஷனே நறுக்கி போட்டுறேன் நம்ம. இந்த அறுக்கு போ. ஓகே அப்பா என்ன வாங்க. ஓகே போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு போகலாம். என்னடா அது மோட்டு பத்தில் ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. போதுமான நேரம் போயிட்டே இருக்கு.